இது ஒரு கெமிக்கல். இதுக்காகவே வச்சுக்கிறோம். எப்படி சார் தெரிஞ்சுப்பா? டேபிள் தெரியுதா? இந்த மாதிரி ஏமாத்துறாங்க ஜிபி ரோட்லயும். புரோக்கர் கையில போட்டீங்கன்னா புரோக்கருக்கு பாதி காசு வச்சு தான் பேசணும். உங்க பணம் கொடுத்து போறீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் வெயில் காலம் வந்துட்டாலே காருக்கு எங்கே போய் நல்ல சன் ஃபிலிம் ஓட்டுறதுன்னு தேடிட்டு இருப்பீங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்தே உங்கள் காருக்கு வந்து சன் ஃபிலிம் ஓட்டிட்டு போகலாம். ஸோ ஸ்பாட் நேம் வந்து விஎன் கார் ஜுவல்ஸ், எக்ஸாக்டாக வந்து ஜிபி ரோட்ல இருக்கு. ஸோ வாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சார், ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. நம்மளுக்கு வந்து ஃபிலிம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போடணுன்னு ஒரு ஐடியாவில் வந்துருக்காரு. இந்த ஃபிலிம் போடுறேன், அப்படியே இப்போ ரெண்டுத்துலேயே கை வச்சு பாருங்க சார். உங்களுக்கு எதில் உங்களுக்கு இப்போ ஹீட்டு தெரியுது? லெஃப்ட்ல சார். லெஃப்ட்ல ஒரு ஹீட் தெரியும். ஏன்னா இதில் கிளாஸ் இல்லை. புரோக்கர் கையில் போட்டிங்கன்னா புரோக்கருக்கு பாதி காசு வச்சு தான் பேசணும். நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போங்க, ஆனால் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் ரேட்டை கேளுங்க. புரோக்கர் மூலியமாக போகாதீங்க. இப்போ இதெல்லாம் டூப்ளிகேட்லாம் வரன்னு தெரிஞ்சு தான் இப்போ நான் அதை டீட்டெயில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஐஆர் கூல் நானோ செராமிக், இதுதான் ஒரிஜினலு. இது ஓன் பிராண்டு, எங்கேயுமே கிடைக்காது. இது ஒரு கெமிக்கல். இதுக்காகவே வச்சுக்கிறோம். இது வரணும் அப்படின்னு தான் பாருங்க. டூப்ளிகேட்டு, ஒரிஜினலு, டூப்ளிகேட்டு. இதெல்லாம் என்ன எதுவுமே பெருசா தெரியலையே. தெரியாது, இப்போ காட்டுறேன் பாருங்க. எப்படி சார் தெரிஞ்சுப்பா? டேபிள் தெரியுதா? இந்த சாயம் போயிடுச்சுன்னா ஹீட் கண்ட்ரோல் ஆகாது. வந்து ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இதோட பேஸ்ட் தான் வரமகண்டி பாருங்க. எதுவுமே போல பாருங்க. இதுவும் சாதா தான். இது ஒரு பிராண்டு. இந்த மாதிரி ஏமாத்துறாங்க ஜிபி ரோட்லயும் வெளி மார்க்கெட்லயும். ஐஆர்னு சொல்லி என்ன வாட்ஸ் காட்டுது சார்? இப்போ 130, இது 260 வாட்ஸ் சார். இது 130, இது ஒரு 130. ஓகே, 260 வாட்ஸ் கரெக்டா இருக்கும். 1-2 மேலேயும் இருக்கும், 1-2 கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேக் பல்பு விற்கிறதுலாம் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ணுங்க. என் கடை மட்டும் கடை, எந்த கடைக்கு போனாலும் பல்பு அட்டையில பார்த்து நம்பி போடாதீங்க. இந்த மாதிரி மிஷினில் வச்சு செக் பண்ணி டேரெக்டாக கேளுங்க. உங்கள் பணம் கொடுத்து போகிறீங்க, நீங்கள் கேள்வி கேட்கலாம்.